வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மேக்ஸிமம் தானே சார் சொல்லுவாங்க. நீங்க என்ன ரீசனிங்னு தனியா ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா 2024 என்ன ட்ரெண்ட் டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்றாங்களோ அதே தான் என்ன பண்றோம் நம்ம டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமியும் ஃபாலோ பண்ணுது. அவங்களுடைய கேள்வி கேட்கும் விதம் அப்படிங்கிறது எங்க பிரிஞ்சிருக்கு அப்படின்னா யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்குன்னு தனியா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ரீசனிங்னு தனியா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரூஃபோட அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 2024 டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸை எடுத்து செக்மெண்ட் பண்ணும் போது நமக்கு என்ன ட்ரெண்ட் சார் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ரீசனிங்ல இருந்து 6 கேள்விகள் வருது. ரீசனிங் அப்படிங்கிறது சிலபஸ்ல முதல்ல இருக்கா சார்? இது எந்த அகாடமியே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சிலபஸை எடுத்து பாருங்க. டிஎன்பிஎஸ்சி கொடுத்த சிலபஸ்ல ரோமன் லெட்டர் 4ல என்ன இருக்கு? லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து ஆரம்பிச்சு நம்பர் சீரிஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ரீசனிங் டாபிக் இருக்கு. அப்ப ஒரு டாபிக்கும் ஒரு நம்பர் கொடுப்போம். 1 2 3 4 5 and 6. அப்ப டிஎன்பிஎஸ்சி என்னதான் சார் கேட்டுட்டு இருக்காங்க? சரியாக ஒரு தலைப்புல இருந்து ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க 2024ல. அப்ப அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நீங்க குரூப் 2A ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னெடுப்பு. 100% அறிவியல் முறையிலான முன்னெடுப்பாக இது இருக்கும். அப்ப இது வரைக்கும் நீங்க இதுல கான்சென்ட்ரேட்டே பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில மினிட் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா சில மினிட் அப்படின்னு நான் சொல்றது ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கை சால்வ் பண்றதும் ஒரு பர்சன்டேஜ் சம்ம சால்வ் பண்றதையும் ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்க டைம் ரிலேட்டடா அப்படின்னு பார்த்தா லாஜிக்கல் ரீசனிங்க்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் அப்படிங்கிறதா உண்மை. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா டைமுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி எந்த கேள்விகளை நான் அப்ரோச் பண்ணணும், எந்த கேள்விகளை விடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப முதல் ட்ரெண்டா நம்ம என்ன பண்ணியாச்சு? 2024 6 ரீசனிங் கொஸ்டினை கரெக்டா பதில் சொல்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு சார் இருக்கு? நம்பர் பேஸ்டு மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தா 19 கேள்விகள் இருக்கு. அப்ப 19 கேள்விகள்ல நான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா என்ன பண்ண போறேன்? 10 கேள்விகள்ல நியூமரிக்கல்ல இருந்தும் 6 கேள்விகளை நான் ரீசனிங்ல இருந்தும் போட்டு 16 கேள்வியை டார்கெட் பண்ண போறேன். அப்ப 16 கேள்விகளை நான் டார்கெட் பண்ணிட்டாலே எனக்கு என்ன கான்ஃபிடென்ட் வந்துடும்? என்னால ஒரு அளவுக்கு மெயின்ஸ் போயிட முடியும்பா. இன்னும் சில டாபிக்கை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுட்டேன் அப்படின்னா நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நீங்க எதற்கும் அதுக்கப்புறம் என்ன தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. இப்ப இந்த வீடியோவை நீங்க முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்க உங்களுடைய சந்தேகங்களை எதுவா இருந்தாலும் கேட்கலாம். உங்களுடைய சந்தேகம் நிவர்த்தி செய்யப்படும். ரைட் சார், 6 கேள்வி ரீசனிங்ல எப்படி சிலபஸ்ல இருக்குன்னு நீங்க காட்டிட்டீங்களோ அதே மாதிரி அடுத்த ஒரு 10 கேள்வியை டார்கெட் பண்ணணும்னு சொல்றீங்களா மேத்தமேட்டிக்ஸ்ல, அது என்ன கேள்வின்னு சொல்லிடுங்க சார் அப்படின்னு கேட்பீங்க. அப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? எஸ்ஐல 2 ஃபார்முலா இருக்கு, சிஐல 2 ஃபார்முலா இருக்கு. இந்த 4 ஃபார்முலாவை நீங்க படிச்சுட்டு கான்செப்ட் ஓரியன்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த தனி வெட்டி கூட்டு வெட்டியிலேருந்து உங்களால என்ன சொல்லிட முடியும்? சரியாக பதில் சொல்ல முடியும். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த 2 தலைப்புக்கும் வட்டம் விட்டுக்கிறேன். 2 கேள்விகள் 4 ஃபார்முலா படிச்சுட்டு கான்செப்ட் ஓரியன்டா அதை எப்படி போடணும்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எது சார் தெரிஞ்சிடும்? இந்த டாபிக்ல இருந்து வரக்கூடிய 2 தலைப்புகளை நீங்க போட்டு முடிச்சிடலாம். ரைட் சார், அடுத்து நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்கை பிராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து நமக்கு ஒரு கேள்விக்கு வருது அப்படின்னு நமக்கு தெரியும் போது சிம்பிளிஃபிகேஷனை அடுத்ததா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன பண்ண போறேன்? இந்த ரோமன் லெட்டர் 4க்கு கொடுத்துட போறேன். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் எதுக்கு பண்ண போறேன்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா 2 இருக்கு அதுக்கு. மூணாவதா நான் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்க போறேன்? தனி வட்டி கூட்டு வட்டி அப்படிங்கிற 2த்துக்கும் சேர்த்து 2 and 3வது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துறேன். 4th ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு கொடுக்க போறேன். 5th and 6th ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருக்கும் லோவஸ்ட் காமன் மல்டிபிளுக்கும் கொடுக்க போறேன். எல்சிஎம்முக்கும் HCFக்கும் நான் கொடுக்க போறேன். ரைட், அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருது? இந்த 6 ப்ரிஃபரன்ஸ்ல இருந்தே நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும்? 16 கேள்விகளுக்கான பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்த பிறகு நீங்க எங்க போலாம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்குக்கு போலாம். ரைட் சார், எதை சார் நான் படிக்கவே தேவையில்லை, இதை படிக்காமே நான் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் சார் அப்படின்னா ஏரியா அண்ட் வால்யூம்ல இருந்து 3 கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியால கேட்கப்படுது. அப்ப 3 கேள்விகளை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 22 கேள்விகள் 25 கேள்விகள் இருந்து ஏரியா அண்ட் வால்யூமை விட்டுட்டா. அப்ப 22 கேள்விகள் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன? 16 கேள்விகளுக்கு பதில சொல்வது. இப்ப மேற்கொண்டு நான் என்ன பண்ணணும்? 6 கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்றது அப்படிங்கிற லாஜிக்கை திங்க் பண்ணும் போது தான் எனக்கு என்னென்ன டாபிக் மாட்டுது?
டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான் சார். அந்த ஒரு ஃபார்முலாவை படிச்சுட்டா எனக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் அண்ட் ஒர்க்லேருந்து வரக்கூடிய கேள்விகளை என்னால் பதில் சொல்ல முடியும். அடுத்தது பர்சன்டேஜ் எல்லாம் எனக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சது தான். அதுலேருந்து என்ன கேட்பீங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்பீங்க, ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்பீங்க, இல்லை ஈஸியான கேள்விகளை கேட்பீங்க. அப்போ ஒரு கேள்வியாக நான் உயர்த்திக்கிட்டே வரும்போது என்னால் என்ன பண்ணிட முடியும், இந்த குரூப் 2 to A பாஸ் பண்ணிட முடியும். சரி எல்லா ட்ரிக்கையும் சொல்லிட்டீங்க. டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க, 2024 ரீசனிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எந்த அகாடமியும் சொல்லாத ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க. எதற்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. எங்களுக்கு எப்படி சார் நீங்கள் உதவ முடியும் அப்படின்னு கேட்டால் 50 நாள் டெஸ்ட் பிளான் ஒன்று எடுத்துகிட்டு வரோம். இந்த 50 நாள் டெஸ்ட் பிளான்லேருந்து இந்த தலைப்புலேருந்து கேள்விகள் வருமா, அந்த தலைப்பை மட்டும் நீங்கள் முதல்ல படித்து முடிச்சிட போகிறீங்க. 50 நாளில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிடுவோம். இது ஆங்கில வழி மாணவர்களுக்கும் பொருந்தும், தமிழ் வழி மாணவர்களுக்கும் இது பொருந்தும். ப்ரிலிம்ஸ் ஒன்லி அப்படிங்கிறத இந்த பேட்சோட பேர். ஏன்னா ப்ரிலிம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணி மெயின்ஸில் உங்களுடைய காலை பதிக்கணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். எந்த தலைப்புலேருந்து கேள்விகள் வருதோ, எந்த தலைப்பை தேவையில்லாமல் படிக்க தேவையில்லையோ அந்த தலைப்பெல்லாம் விட்டுட்டு கேள்விகள் வரும் அப்படிங்கிற தலைப்பை 50 நாளில் படித்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் பிடிஎஃபையும் என்ன பண்ணிடுவோம், லிஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கொடுத்துருவோம். அதை நீங்கள் பயிற்சி செய்து பார்க்கறதுனா பார்க்கலாம், பயிற்சி செய்து படிக்கிறதுனா படிக்கலாம். அது படிக்காமல் ஹாலுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது அப்படிங்கிற உண்மையும் சொல்லிக்கிறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.